வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். ஆண்டவனோட அருளாசினாலும் ஆத்தாவோட பெருங்கருணைனாலும் எல்லாருக்கும் எல்லாம் நினைச்சது நடக்கணும். இன்னைக்கு நம்மளோட குரூப் பிரிச்சதுல ரெண்டாவது பகுதியில பாத்தீங்கன்னா இதுதான் போட்டிருக்கேன். என்ன, நாம என்ன நினைச்சு வேண்டணுமோ அது நடக்கணும் இல்லையா? அதுக்கும் பதிகம் இருக்கு அபிராமி அந்தாதியில. நீங்க என்ன நினைச்சு இந்த அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களோ அதுக்குண்டான பதிவு தான் இது. பாடல் 25, 38. இந்த 2 பாடல்களும் நீங்க தினந்தோறும் பாராயணம் பண்ணிட்டு வரும்போது நீங்க என்ன பிரச்சனை தீரணும்னு மனசார நினைக்கிறீங்களோ அதை ஆத்தா தீர்த்து வைப்பா. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அபிராமி பட்டருக்கும் அதுதானே பிரச்சனை. எனக்கு அவ இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, நீ நிலவை வர வச்சு காட்டி ஆகணுன்றது அவரோட வேண்டுதல். அதை நிறைவேற்றி கொடுத்தாங்கல்ல ஆத்தா, அப்ப நம்ம வேண்டுதல் நிறைவேற்றி கொடுப்பாங்கல்ல. என்ன, அவரோட பக்தி ரொம்ப தூய்மையானதாகவும், அதுக்கப்புறம் உள்ளம் உருகி எதை பத்தியும் பொன் பொருள் காசு எதையும் எதிர்பார்க்காம அந்த அம்மனோட நம்பிக்கையை மட்டுமே அவர் மூலாதாரமா வச்சு அம்பாள்கிட்ட கேட்டு அதை வாங்கினார். அதே மாதிரி நமக்கும் கடவுள்கிட்ட ஒரு நம்பிக்கை வேணும். இந்த கடவுளை கும்பிட்டோம், நடக்குதோ நடக்கலையோ கடைசி வரைக்கும் அந்த கடவுள்கிட்டயே தான் நம்ம போகணும். அப்பதான் இப்போ நம்ம எப்படி சொல்றோம்னா, ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, முதல்ல போனோடனே சரியாகாது இல்லையா? உங்களை பத்தி அவர் தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதனால கடவுளை மாத்தி போகவே கூடாது. பாடல் 25 பார்க்கலாமா? பின்னே திரிந்து உன் அடியாரை. இந்த பாடல் தான். பாடலை பார்ப்போம். பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே. இதோட சிம்பிளா நான் விளக்கமும் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம பாடலா படிச்சுட்டு போறது இப்பதான் நிறைய பேர் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க. பின்னே தெரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பு அறுக்க. நான் கேட்கறதெல்லாம் இந்த ஃபுல்லா பிறவி பிணி தீக்கணுன்றது தான் அவரோட இதுவே. அதுதான் எல்லா பாடலுமே சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கு என்ன, முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன். நான் எப்பவோ தவங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா நீ என்ன சொல்ற, இந்த ஜென்மம் எடுத்துக்கோ, இதை சரி பண்ணு, அடுத்த ஜென்மம் எடு, இப்படியே என்ன பண்ணிக்கிட்டே இருக்க. நீ யாரு? முதல் மூவருக்கும் அன்னை. எல்லாருக்கும் யாரு? படைத்தல் காத்தல் அழித்தல் சேர மூன்று மும்மூர்த்திகளுக்கும் அன்னையானவள் நீ. உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்து. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அருமருந்துன்னா அமிர்தமானவள். ஏன்னா நீ எல்லாத்துக்கும் பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை கொடுப்பவளும் நீதான், அந்த பிரச்சனைக்கு மருந்து தீர்வையும் தருபவளும் நீதான். என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே. இப்படி இருக்கும்போது நான் உன்னை எப்படி மறப்பேன்? மறக்காம மறக்க முடியுமா என்னால? அததான் அவர் அழகா நின்று ஏத்துவனேன்னா, உன்னுடைய வழிபாடு மட்டுமே தான் நான் செய்வேன்ற ஆணித்தரமான ஒரு அவரோட நம்பிக்கையை அங்க வைக்கிறார். இந்த பாடலுக்கும் நம்ம பலனுக்கும் உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் என்ன நினைச்சு வேண்டினாரோ அதுக்குண்டான பாடலைத்தான் இப்ப அவர் பாடிக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு ஒரு அழகான அற்புதமான வரிகள் பாருங்க. இந்த பாடலை நீங்க தினந்தோறும் பாராயணம் பண்ணிட்டு வாங்க. நீங்க என்ன நினைச்சீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். அதோட பாடல் எண் 38. பவளக்கொடியில் பழுத்த செவ்வாயும். அம்பால வர்ணிக்கிறாரு அபிராமி பட்டர். எப்படி? பவளக்கொடி, நீ யாரு? ஒரு பவளக்கொடி. அதுல செவ்வாய், பழுத்த செவ்வாய்னா சிவப்பு கலர்ல இருக்கும் இல்லையா? நம்ம அந்த கோவப்பழம் சொல்லலாம், எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அம்பாலோட இதழை சொல்றாரு. பவளக்கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவள திருநகையும் துணையா எங்கள் சங்கரனை துவள பொருது துடி இடை சாய்க்கும் துணைமுலையால் அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே. இந்த பாடலை நீங்க பாத்தீங்கன்னா, பவளம்ன்றது எல்லாருக்கும் தெரியும், கடலுக்கு அடியில இயற்கையாக விளையக்கூடியது. அந்த பவள நிறத்துல இருக்கிறதுல அம்பாலோட இதழ் அவ்வளவு அந்த இதழ் அந்த சிவப்பு கலர்ல இருக்குதான். பனிமுறுவல்னா சிரிக்கும் போது என்னவா இருக்கான்? தவள திருநகைனா, தவளம்னா வெண்மை நிறம். அந்த வெண்மை நிறத்துல முத்து போன்ற பற்கள் இருக்கான். அதோட யாரு? துணையா எங்கள் சங்கரனை. யாருக்கு துணையா வருவாளாம்? சங்கரனாருக்கு துணையாக வருபவள். துவள பொருது துடி இடை சாய்க்கும். அதாவது
அட்டசித்தி வீரன் அட்டமா சித்தி செய்யறது எல்லாத்துலயும் வல்லவர் சிவபெருமான். அவரையே உன்னுடைய இடையில சாய்க்கும் ஒரு கொடி இடையை படைத்தவள் துணைமுலையாள். அவளை பணிமின் கண்டீர். அவளை நாம பணிந்துட்டோம், அவளோட திருவடியை நாம சேர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த அமராவதியே நாம ஆளலாம். அமராவதி ஆளுகை பண்ணணும்னாலும் நம்ம ஆத்தாளதான் சரணடையணும். நமக்கு ஏதாவது வேணும்னாலும், நமக்கு தேவையானது அனைத்தும் வேணும்னாலும் அதை ஆத்தாதான் நமக்கு செஞ்சு கொடுக்கணும். இதுதான் அவர் சொல்றாரு. இந்த பாடல, இந்த 2 பாடலுமே பாத்தீங்கன்னா நீங்க அம்பாளை அப்படியே உருவகப்படுத்திருப்பாரு ஒவ்வொரு பொருளோட. ஓகேங்களா? அந்த மாதிரி அவரு கடைசியில அவரே ஃபீல் பண்ணுவாரு, நான் உன்னை போய் ஒண்ணுன்னா சொல்லிட்டேனே, நீ அப்படி ஒரு பொருளுக்கு உன்னை ஓமயம் பண்ண முடியுமா, எல்லாவற்றிலும் நீயே நிறைந்திருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு பாடலை சொல்லி அவரே சிரிச்சுக்குவாரு. ஸோ இந்த பாடல், இந்த அபிராமி அந்தாதி நம்ம இப்ப இந்த குரூப் பண்ணி ஆரம்பிச்சிருக்கிறோம். இது 2வது பகுதி. முதல் பகுதி போட்டிருக்கோம். அதுல பக்தி மனம் நம்ம எப்படி பெருகணும், பக்தி எதுக்கு பெருகணும், அதை ஏன் நான் ஃபர்ஸ்ட் டாபிக்கா வச்சேன்னா, முதல்ல அங்கிருந்து ஆரம்பிச்சோம்னா தான் நம்ம வேண்டுதல் ஆத்தா கிட்ட போய் சேரும். நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு தியானம் பண்ணும்போது ஒரு மனதில் ஒரு அமைதி இருக்கும். அந்த நேரத்துல நம்ம ஏதாவது வேணும்னாலும் அது நம்ம உள்ள போய் சேரும், நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் சேரும். அந்த அந்த மாதிரி நமக்கு தேவையான அனைத்துமே நமக்கு நல்ல பாதையில அது போகணும், நல்லது நடக்கணும் எல்லாமே நினைச்சோம்னா, நம்ம மனசுல முதல்ல கெட்ட எண்ணங்கள் போயிட்டு நல்ல எண்ணங்கள் வரணும். அதாவது எதிர்மறை ஆற்றல்கள் போய் நேர்மறை ஆற்றல்கள் வரணும். அதுக்கு பக்தியில நம்ம திளைக்கணும். அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் அந்த பக்தியில இருந்து ஒரு 4 பாடல்கள் சொல்லியிருப்பாரு. அந்த 4 பாடல்களுமே நம்ம போட்டிருக்கோம். அது போக இப்ப 2வதா போட்டிருக்கிறது நாம இப்போ ஒரு வேண்டுதல் வச்சுதானே ஒவ்வொன்றா படிக்க ஆரம்பிக்கிறோம். பலன்கள் தெரியாம நம்ம இப்ப எதையுமே செய்யறது இல்ல. ஸோ இப்ப அபிராமி அந்தாதியில எல்லாத்துக்குமே மருந்து இருக்குன்னும் போது நாம எதை நினைச்சு வேண்டுறோமோ அது நடக்கணும் இல்லையா? அதனாலதான் இதை பகுதி 2ல இதை வச்சிருக்கேன். நீங்க என்ன நினைச்சு இதை படிக்கிறீங்களோ இந்த 2 பதிகமும் அதற்கு சாட்சி. இந்த 2 பதிகத்தை நீங்க பாராயணம் பண்ணீங்கன்னாவே நீங்க மனசுல நினைச்சு வேண்டியிருப்பீங்கல்ல, எனக்கு இந்த பிரச்சனை தீரணும், அந்த பிரச்சனை தீரணும், இல்லை என்ன பிரச்சனைனே தெரியல ஆனா ஒரே வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருக்குலாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தவிடுபொடியாகி நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு வசந்தமும் ஒரு நல்ல ஒரு நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால்தான் இந்த பகுதி 2ல பாடல் 25, 38 நீங்க என்ன நினைச்சு வேண்டுறீங்களோ வேண்டியதை வேண்டிய வண்ணமே அமைத்து தருவாள் அன்னை அபிராமின்றதுல எந்த அளவும் ஐயம் இல்லை. இப்ப என்னங்க, இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏன்னா சில பேருக்கு எனக்கு இது மட்டும் போதும் அது மட்டும் போதும்னும் போது 100 பாடலும் அவங்களுக்கு தேடி தேடி படிக்க முடியாது இல்லையா? அதனால தான் நான் குரூப் பண்ணிட்டு ஒவ்வொன்றா கொடுக்குறேன். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா பாடல்களுமே குரூப் பண்றேன். 90% பாடல் குரூப் பண்ணி போடுறேன். உங்களுக்கு அதை மட்டும் படிச்சுட்டு வந்தாலும் போதும். இல்லைங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் 100 பாடல் படிக்கிறேன்னா 20 நிமிஷம் தானே, தாராளமா படிக்கலாம். இதை விட வேற என்னங்க வேணுங்க? சப்ஸ்கிரைப்